ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் பேசியாக வேண்டும். அதுவும் ஆபத்தாக இருக்கும் உன் அருகில் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பேசியாக வேண்டும். ஒருவனுக்காக பயந்து ஓடி நடுங்கி ஒழிய போகும் இடத்தில் உனக்காக யமன் காத்திருக்கிறான். யமனிடம் சிக்கிவிட்டால் மொத்த வாழ்க்கையும் நீ இழந்து விடுவாய். இப்போது இதை கேட்டு தெரிந்து கொள். யாருக்காவது எதற்கும் பயப்படாதே என்று பலமுறை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். என் வாக்கை நீ செவிகளில் கேட்டாலும் ஆழ் மனதில் பதித்து கொண்டு அதுபோல் நீ நடப்பதில்லை. ஒருவனுக்காக நீ பயப்படுவது ஏன்? உன் மனதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? தவறான காரியத்தில் நீ இறங்கி இருக்கிறாயா? தவறுகள் செய்து விட்டாயா? தவறை மறைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை ஏதாவது குடும்பத்தை கெடுக்கும் வண்ணம் எதிலிருந்து இருக்கிறாயா? எதற்காக ஒருவரை பார்த்து நீ பயப்பட வேண்டும்? உன் மனதில் நியாயமும் நேர்மையும் இருக்கும் வரை எவனுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேர்வழி பாதையில் நடக்கும் உனக்கு எதற்காக மற்றவர்களை பார்த்து நீ பயப்பட்டு ஒதுங்கி ஓரமாக நடந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை போல எவனும் எங்கேயோ யோக்கியம் இல்லாதவர்களாக இருப்பதால் தான் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். உன்னை போல வாழ முடியவில்லை என்ற அச்சத்திலும் பயத்திலும் வேதனையிலும் உன்னையும் சரித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீயோ தலையில் நிமிர்ந்து எதிர்த்து நிற்காமல் அவர்களை பார்த்து பயந்து ஓடி நடுங்கி வருகிறாய். இன்னும் ஒரு நாளில் இவனை பார்த்து பயந்து நீ ஒதுங்க இடம், நீ மறைந்திருக்கும் இடத்தில் யமன் உனக்காக காத்திருக்கப் போகிறான். அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். வாழ்க்கை மொத்தத்தையும் அந்த இடத்தில் நீ இழக்கப் போகிறாய். உடலற்ற உயிராக நின்று இப்படி நடந்துவிட்டதே அம்மா என்று என்னிடம் நீ கதறக்கூடாது. அதனால்தான் ஓடோடி வந்தேன். யாரை கண்டும் பயப்பட்டு விடாதே. அச்சம் உன்னை கோழையாக்கி உன்னை உண்மையாக்கி உன் உயிரையும் இழக்க வைக்கத்தான் காத்திருக்கிறது. அவனும் காத்திருக்கின்றான். உன் வாழ்க்கையில் பயம் மட்டும் வந்துவிட்டால் மொத்த வாழ்க்கையையும் நீ இழந்து விட்டாய் என்று அர்த்தம். எதற்கும் பயப்படாதே, எதை பார்த்தும் பயப்படாதே, எவனை பார்த்தும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் தைரியம் வேண்டும், தன்மானம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லை, எதற்கும் எவனுக்கும் நான் பயப்பட வேண்டாம் என்ற கேள்வி உனக்குள் முதலில் எழ வேண்டும். அப்போதுதான் உனக்குள் இருக்கும் பயம் அது உன்னை விட்டு போய்விடும். பயப்பட்டால்தான் ஆபத்து உன்னை நெருங்கும். ஒருவனை பார்த்து நீ ஒளிந்தால்தான் ஆபத்து உன்னை நெருங்கும். அவனை பார்த்து அச்சப்பட ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும். யாரை பார்த்தும் எதற்கும் நீ அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் மனதில் நேர்மை இருக்கும் வரை, உன்னுடைய செயலில் நேர்மை இருக்கும் வரை, நீ செல்லும் பாதை நேர்மை இருக்கும் வரை தைரியமாக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு வர தலையை எந்த நிலையிலும் குனிந்து விடாதே. யார் கண்களை பார்க்கவும் அச்சப்பட்டு விடாதே. கண்களை பார்த்து பேசும் தகுதி உனக்குள் இருக்கிறது என்ற நிலையிலும் அந்த தகுதியை நீ இழக்கவும் மாட்டாய். உன்னை இழக்க விடவும் நான் விடமாட்டேன். உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னுடைய சக்தி உன்னோடு இருக்கின்றேன். என்னுடைய சக்தியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையாக தரப்போகின்றேன். உன் அம்மா நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை இந்த சக்தி உனக்காக போராடுவேன். வரும் ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். என் வாழ்க்கைக்கு யாரை பார்த்து மொழிந்து விடாதே. அந்த ஒளியை போகும் இடத்தில்தான் ஆபத்து உனக்காக காத்திருக்கிறது. நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு, தலையை நிமிர்ந்து கொண்டு யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எதிர்த்து கொஞ்சம் கேள்விகள் கேட்க தொடங்கு. கேள்விகள் கேட்க ஆளில்லாமல் போய்விடுவார்கள். உன் மீது நீ நம்பிக்கை வை. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.